அந்த சத்தம் கேட்டிங்களா? வெல்கம் பேக் ஜெய்சா மியூஸ் அண்ட் பப்ளூ ஃபேமிலிஸ். நம்ம வந்து அச்சம் கோவில் ட்ரிப்பு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு ஃபால்ஸ் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ஃபால்ஸ் வந்து க்ளோஸில் இருந்ததுனால நம்ம அங்கே போக முடியல. ஸோ கீழே இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா விஐபி ஃபால்ஸ்னு ஒன்று இருந்தது. அது விஐபிஎஸ் மட்டும்தான் அலோடு, நம்ம தான் விஐபிஹெச். ஸோ உள்ளே வந்து டோக்கன் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போயிட்டோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, பொதுமக்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இந்த ஃபால்ஸுக்கு போனோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் காட்டில் வந்து ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி எப்படி நாங்கள் போனோம் அப்படின்றத நீங்கள் வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. ஸோ உள்ளே வந்து ஒரு 3 அருவி இருக்குது. நம்ம அதை வந்து விசிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆள் இருப்போம். எப்போதுமே செக்யூரிட்டி வந்து இவங்க ஸ்டாஃப் இருப்பாங்களாம். பட் டோக்கன் எடுக்காமல் நீங்கள் உள்ளே போக முடியாது. கண்டிப்பாக டோக்கன் எடுத்துகிட்டு தான் போகணும். நீங்கள் எத்தனை பேர் வந்தாலுமே பெர் ஹெட் அந்த மாதிரி தான் டிக்கெட் வரும். ஸோ சேஃபாக வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணுறதுக்குமே சேஃபான பிளேசஸ் தான். ஸோ அவங்களே இங்கேயும் ஸ்டாஃப் இருப்பாங்க, உள்ளேயும் வந்து ஸ்டாஃப் இருப்பாங்க. நம்ம வந்து 3 அருவிக்கு இப்போ போக போகிறோம். அந்த 3 அருவியுமே வந்து ஒவ்வொரு அருவிலையுமே முடிஞ்ச அளவுக்கு வைப் பண்ணுறோம், ஜாலி பண்ணுறோம். இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. ஸோ நமக்கு ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர். ஸோ பயப்படாமல் போயிட்டு பயப்படாமல் வருவோம். இந்த மாதிரி காட்டுக்குள்ளே நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு ஷூ வாங்கிக்கோங்க. ஷூ வாங்கி வியர் பண்ணிட்டு நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே வந்து ட்ரெக்கிங் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து கட்டை பூச்சிங்க நிறைய இங்கே வந்து உலா வரும். அதுங்களுக்கு இடைஞ்சலாக நம்ம போயிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ரத்தத்தையும் உறிஞ்சிரும். ஸ்பீக்கரை கொண்டு போங்கன்றாங்க, 4 நேரம் அலைய விட்டாங்க. யானை வந்துச்சுன்னா ஸ்பீக்கரை பார்த்துச்சுன்னா என்னை துரத்தி வெட்டுமா. இது நம்ம 3 ஃபால்ஸ் இப்போ தான் மேலே ஏறுறோம். கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டர்ஸ் வந்து வாக்கிங் தான். ஸோ பின்னாடி வாங்க, ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக மேலே ஏறுது. ஸோ அதில் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஏறணும். முடியாது என்னால். ஹலோ கேமராமேன், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நான். ஜாலியாக அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க, அன்னே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய தியாகம் உங்களுக்காக மட்டும்தான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபால்ஸ். அதில் நம்ம கீழே உட்காந்தும் குளிக்கலாம், அந்த டேமை வந்து மறைச்சிட்டும் குளிச்சுக்கலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறான், அது நம்மளோட சௌரியம் தான். பிரச்சனை யாரை வேணால் நம்புங்க. உங்களுக்கு ஒரு கேமராமேன் வச்சுருப்பீங்க, அவங்கள நம்பாதீங்க. நான் வலிக்கி விழணுமா கீழே? போங்க ப்ரோ, கீழே லைட்டாக வலிக்கி விழுங்கன்றாங்க. வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நம்மளே கேமராமேன். ஹேய், இந்த பாம்பு நிலையுங்களா? அனக்கோண்டா வந்து அப்படியே முழுங்கிரும். நிற்கக்கூடாது, போயிட்டே இருக்கும். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் வந்து கிராஸ் பண்ணிட்டோம். இது வந்து செகண்ட் ஃபால்ஸ். இதுதான் ஓப்பனாகவே நம்ம வந்து வைப் பண்ணுறதுக்கான ஒரு இடம். ஸோ பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வைப் பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு இடம். ஸோ வீல்ஸியை பாருங்கள், சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ஓகே, இந்த வாட்டர் கிராசிங் கிராஸ் பண்ணிட்டு மேலே போனோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஃபால்ஸ். அது கொஞ்சம் இதோட பிரம்மாண்டமாக இருக்கும். நாங்கள் அதையும் போய் பார்க்கலாம். குளிச்சு போவாங்களே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்களாம் வந்து சங்கரங்கோவில் பசங்க. நம்ம தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கோன்னு சொன்னோம். வாங்க ப்ரோ வைப் பண்ணுவோம் அப்படின்னு செம்ம ஜாலி பண்ணுறாங்க. நல்ல பாசமான பசங்க தான். இப்போ இந்த ஃபால்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபால்ஸ். இந்த 3 ஃபால்ஸ்லேயே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த ஃபால்ஸ் தான் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம பார்த்துட்டு தெரியும், அந்த வீடியோ காட்டுறேன். அதே மாதிரி உள்ளே வந்து எப்போதுமே வந்து அவங்களோட கார்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் 2 பேரும் எப்போதுமே இருப்பாங்க. இங்கே ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இன்னொரு லேடிஸ் உள்ள இருப்பாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹைடன் பிளேசஸில் உள்ள 3 ஃபால்ஸையுமே நம்ம பார்த்துட்டோம். இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே தான் நடந்தே வந்திருக்கும் அந்த மலைக்குள்ளோடைய. இதில் என்ன அப்படின்னா அப்படியே கொஞ்சம் இங்கே காட்டுங்களேன், கேமராமேன் இங்கே கொஞ்சம் காட்டுங்க. ஈஸியாக நம்ம அது மேலே ஏறி போயிடலாம். பட் நான் அப்படி போக மாட்டேன். ஏன்னு கேளுங்களேன், நான் ஒரு யூடியூபர், நான் அப்படி போகக்கூடாது. நான் எப்படி போவேன்னா இப்படி தான் கஷ்டப்பட்டு இப்படி போய் அட போப்பா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சு நிக்கிற நீ? என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சு நிக்கிறல்ல நீ? ஏம்பா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சு நிக்கிறல்ல நீ? ஏம்பா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சு நிக்கிறல்ல நீ? இப்படி தான் வருவேன், ஏன்னா நான் யூடியூபர். ஸோ இந்த வித்தைகள் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய் வைப் பண்ணி குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த வீடியோ நெக்ஸ்ட்டு தொடரலாம். பாய். See you. Cheers.